சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தோன்னே விஜய் வந்து அதிர்ச்சி அடையாரு. வீட்டில் போய்ட்டு அவங்க சித்தப்பா கிட்ட இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வீட்டில் இருக்கவங்ககிட்ட எல்லார்கிட்டையும் சொன்னோன்னா அவங்க சித்தப்பா வந்து இந்த மாதிரி அந்த ராகவ் வந்து வெளியே வந்துட்டான், அவன் தான் குழந்தைய வந்து எதையும் வந்து பண்ணியிருப்பானோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அது கேட்டு எல்லாம் பதறி போகிறாங்க. ராகவா அது யார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கேட்குறாங்க. அது வந்து விஜயோட எதிரி அப்படின்னு சொன்னோன்னே உங்களோட எதிரியா என்னங்க சொல்கிறீங்க? அப்போ குழந்தைய அவன் தான் ஏதாவது நீ பதட்டப்படாதீங்க மிஸ், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே சரி மிஸ் நான் உங்களை வீட்டில் விட்டுறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. சாரி சார், நான் வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, குழந்தை கிடச்சா அதை நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் நிகழ்ச்சி அடைகிறாரு. உடனே விஜய் வந்து என்ன தான் வந்து காவேரி வந்து குழந்தை மேலே பாசம் இல்லை, அன்பு இல்லை, வந்து யாரோ குழந்தை அப்படின்னு நினச்சாலும் அவளோட தாய்மை உணர்வு வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து உணர்றாரு. விஜய் என்ன பண்ணுறாரு, நேராக வந்து கிளம்பி வந்து எப்படியாவது குழந்தைய வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுறாரு போகிறாரு. அப்போ போயிட்டு இருக்கும்போது விஜய்க்கு வந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி இந்த சிக்னலில் தான் அந்த கார் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்டேருந்து உடனே விஜய்க்கு அந்த இடத்துக்கு போகிறாரு. பார்த்தா இந்த ஏரியாவில் தானே வந்து அந்த பசுபதியோட பங்களா ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து தெரிய வருது. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த ஏரியாவில் இருக்க அந்த பங்களாவுக்கு வந்து விஜய் வந்து போகிறாரு. கரெக்டாக வந்து காவேரியை வந்து வெளியே வர இக்காரணம் கூட வரக்கூடாது, வண்டியிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கேருந்து கிளம்புறாரு. விஜய் வந்து அங்கே இருக்க ரவுடிஸ்கிட்டலாம் வந்து ஃபைட் பண்ணி நம்ம குட்டி காவேரி அங்கே இருக்க குட்டி காவேரி காப்பாற்றுறாரு. போலீஸ் வந்து கரெக்ட் நேரத்துக்கு வந்து எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, குழந்தைய பார்க்குறாரு. குழந்தை அப்படியே வந்து ஒரு மாதிரி வந்து அப்படியே வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிறா. அதை பார்த்து விஜய் பயங்கரமாக பதறி துடிக்கிறாரு. உடனே காவேரி உனக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அழறாரு. உடனே காவேரியை கூட்டிகிட்டு வெளியே வராரு தூக்கிட்டு. அப்போ கரெக்டாக காவேரி வராங்க. என்னங்க ஆச்சுன்னு குழந்தை வந்து மயக்கமாக இருக்கான்னு நினைக்கிறேன், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு பதறி போகிறாங்க காவேரி. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து வந்து குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்க. கொஞ்சம் ரொம்ப நேரம் வந்து மயக்கத்தில் இருந்திருக்கா, ரொம்ப நேரம் வந்து குழந்தை வந்து பயந்து போயிருக்கா, அதனால தான் இப்படி ஆயிருக்கு, இப்போ ஒன்றும் இல்லை போய் பாருங்கள் அப்படின்னோடனே காவேரி விஜயம் போகிறாங்க. உடனே மிஸ் இப்போ என் மேலே ஏதாவது கோவம் இல்லையே மிஸ், உங்களுக்கு என் மேலே கோவம் போயிடுச்சா மிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கட்டி பிடிச்சிட்டு காவேரி அழறாங்க. என்னை மன்னிச்சிடுடா, என்னை மன்னிச்சிடு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், உன்னை தவிக்க விட்டுட்டு தனியாக விட்டுட்டு நான் போயிருக்கவே கூடாது, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமாக அழறாங்க. அம்முன்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து அம்மா உனக்கு ஒன்றும் இல்லைடா, இப்போ எல்லாம் சரியாக போச்சுடா, பயப்படாதுடா, அப்பா இருக்கேன்டா அப்படின்னோடனே ஏன்ப்பா நீங்கள் வரல அப்படின்னோடனே எனக்கு தெரியாதுடா, நீ வந்து காத்துட்ருப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே அந்த அங்கிள் கூட ஏன்டா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து குழந்தை வந்து அந்த அங்கிள் தான்ப்பா சொன்னார், உன் அப்பா தான் கூட்டிகிட்டு வர சொன்னார், உன் அப்பா வந்து காரில் இருக்கார், உன்னை கூட்டின்னு வர சொன்னார் சொல்லிட்டு சொன்னாருப்பா, அதனால தான்ப்பா நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்பி போயிட்டேன்ப்பா அப்படின்றாங்க. அப்படிலாம் இதுக்கப்புறம் யார் சொன்னாலும் போகக்கூடாது சரியா அப்படின்றாங்க. உடனே வந்து காவேரியை வந்து பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க அம்முவை. அம்மு உங்ககிட்ட நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன் அம்மு, இனிமேட்டு எக்காரணம் கொண்டும் நீ என் வீட்டுக்கு வரலாம், என் கூடவே இருக்கலாம் அம்மு, நான் வேணான்னு சொல்லவே மாட்டேன், ப்ராமிஸ் அம்மு அப்படி சொன்னோம். நிஜமாவா மிஸ் அப்படின்றாங்க. நிஜமாக தான் மிஸ், உங்கள் கூட நான் சாப்பிட்லாமா, சாப்பிட்லாம், அப்போ உங்கள் வீட்டுக்கு நான் வரலாமா, வரலான்டா அப்படின்றாங்க. தேங்க்ஸ் மிஸ் அப்படின்றாங்க. உடனே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம காவேரி தாங்கிக்க முடியாமல் அழறாங்க. என்னை மன்னிச்சிடுடா, என்ன சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பரவாயில்ல மிஸ் அப்படின்றாங்க. இங்கே வந்து அம்மாவும் பொண்ணும் வந்து அப்படியே கட்டி பிடிச்சி அழதை பார்த்துட்டு விஜய் அப்படியே வந்து நெகிழ்ச்சி அடைஞ்சு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அவரால் தாங்கிக்கவே முடியல, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே காவேரி பார்த்துட்டு மிஸ் சாரி மிஸ், என்னால் தான் இவ்வளோ பிரச்சனை, நான் உங்ககிட்ட ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துருந்தால் தானே நீங்கள் வந்து குழந்தைகிட்ட இது மாதிரி நடந்துக்கிட்டீங்க, சாரி மிஸ், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது, நான் உங்ககிட்ட எந்த உரிமையும் இதுக்கப்புறம் எடுத்துக்க மாட்டேன், நான் சாதாரணமாக தான் மிஸ் பழகினேன், நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றாங்க. பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகலான்னொன்னே அம்மா வந்து கையை பிடிக்கிறாங்க காவேரி கையை. அப்படியே வந்து காவேரி வந்து அப்படி கட்டிக்கிறாங்க மறுபடியும்.